ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீனஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிசிபேலே பாத் செய்யக்கூடிய பவுடர் தான். இது வந்து பேக்கெட்லேயுமே கிடைக்கும். பட் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிசிபேலே பாத் செய்யும் போதில் இந்த பவுடர் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இது நல்லா ட்ரையாக, அதாவது எண்ணெய்லாம் எதுவுமே போடாமல் இப்போ எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டாக பண்ண போகிறோம். அதனால் நான் வந்து ஒரு 6லேருந்து 7 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் தனியா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கசகசா. இது எல்லாமே நம்ம ஒன்றா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு. இது வந்து நீங்கள் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணால் கூட டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஒன்றும் சேஞ்சஸ் அந்த அளவுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சில் வந்து பட்டை, அதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 லவங்கம், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு வந்து கொஞ்சம் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா 1/2 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா கைவிடாமல் சிம்லே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எள்ளும், அதுக்கப்புறம் 2 ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எள் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு கரிஞ்சிரும். அதனால் நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம். எள் நல்லா பொரியிற வரையும் நீங்கள் சிம்லே வச்சு கைவிடாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எள் வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நல்லா வெடிஞ்சு வரும்போது நான் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு கெடாமல் ரொம்ப நாளைக்கு வரத்துக்காக யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் கட்டி பெருங்காயம், கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா கட்டி பெருங்காயத்துலேயே, அது வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து கரிஞ்சிரும், அப்புறம் டேஸ்ட்டே மாறிடும். அதனால் நான் லாஸ்ட்டாக இதை நம்ம இறக்க போகிறோம் இல்லையா, அந்த டைமில் நான் இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து அதையெல்லாம் தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் திரும்பவும் அதே பேன்லேயே கொஞ்சமாக பேடிக்கை மிளகா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது காஷ்மீரி சில்லி அப்படின்னு சொல்லுவாங்க, ரெட் கலருக்காக, அதுவும் குண்டூர் மிளகாய் வந்து ஒரு கைப்பிடியும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பிசிபேலே பாத் பவுடருக்கு வந்து மெயினாக பார்த்திங்கன்னா கலர் தான். அதனால தான் நான் வந்து இந்த காஷ்மீரி ரெட் சில்லி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து ஆப்ஷனலாக வேணுன்னா நல்லெண்ணெய் வந்து 1 ஸ்பூன் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு கெடாமல் இருக்கும். இது வந்து 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அதுக்கப்புறம் 1 பவுல் அளவு கருவேப்பிலை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளேவரும் சரி டேஸ்ட்டும் சரி செம்மையாக நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். அதனால தான் நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி மிளகாவும் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா ஒரு ஆற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிருக்கேன். இது வந்து நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இதை வந்து நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் 2 மாதம் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.